வணக்கம், நான் உங்க அழகப்பன். நம்ம கம்பராமாயண கதையை மைக்ரோ எபிசோட்ஸா பார்த்துட்டு வரோம். போன பகுதியில் தசரதனுக்கு 3 மனைவிகள், 3 பேரை கல்யாணம் பண்ணி அவருக்கு குழந்தை இல்லைங்கிறது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறமா போய் வைத்தியரை நாடியும் எந்த ஒரு பலனும் இல்லை. அதுக்கப்புறமா அவருடைய குலகுருவான வசிஷ்டரை போய் கேட்கிறாரு. அவர் மகு வேள்வி நடத்த அதுக்கு தலைவனா கலைக்கோட்டு மாமுனிவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் தான் அதில் பார்த்தோம். நம்ம இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த மகு வேள்வி நடத்துறதுக்கு முன்னாடி வசிஷ்டர் இன்னொன்னு சொல்றாரு, நீ பரிவேள்வி நடத்து, அஸ்வமேத யாகம் நடத்து அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, கட்டுக்கடங்காத குதிரையை 8 திக்கும் ஓட விடு. யார் அந்த குதிரையை அடக்குறாங்களோ அவங்களை எதிர்த்து நீ போரிடு. அப்படி போரிட்டினா வெற்றி பெற்றுட்டினா அந்த ஊர் உன்னுடைய எல்லைக்குள்ள வந்துடும். அப்படி யாருமே அதை அடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஊர் எல்லாமே அயோத்தியோட கோசல் நாட்டோட எல்லைக்குள்ள வந்துடும். நீ சக்கரவர்த்தி ஆயிடுவ அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பரிவேள்வி நடத்தப்படுது. தசரதன் சக்கரவர்த்தியாகவும் ஆயிடுறாரு. இப்போ மகு வேள்வி நடத்துறதுக்கான ஆயத்தம் பணி நடந்துட்டு இருக்கு. இந்த மகு வேள்வி நடத்துறதுக்கான ஆசான் யார் அப்படின்னா கலைக்கோட்டு மாமுனிவர் அப்படின்னு சொன்னோம்ல. இந்த கலைக்கோட்டி மாமுனிவர் யார்? அவர் ஒரு காட்டிலேயே வாழ்ந்த ஒரு முனிவர். அவர் இப்போ அங்க நாட்டில் சாந்தை அப்படிங்கிற ஒரு பெண்ணை மனம் முடிஞ்சு உரமபாதர் அப்படிங்கிற மன்னன் உடைய மருமகனா அங்க நாட்டில் இருக்காரு. அங்க நாட்டுடைய மன்னன் உரோமபாதர். அப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அங்கே பஞ்சம் பசி ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, மழை பெய்யாதனால. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு ஒழுக்க சீலரை, ஒரு நல்லவரை கூட்டிகிட்டு உங்கள் நாட்டில் தங்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக மழை பொழியும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இந்த கலைக்கோட்டு மாமுனிவரை பற்றி உரோமபாதருக்கு தெரிய வருது. உரோமபாதர் இந்த கலைக்கோட்டு மாமுனிவரை எப்படி கூட்டு வருது? ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே காட்டிலேயே வளர்ந்தவர். அவருடைய அப்பா ஒரு தவ முனிவர் விபாண்டன் அப்படின்ட்டு. அவர் தன் பையனை எந்த ஒரு பெண்ணுடைய வாசமோ வெளி உலகத்தோடைய அந்த நகரத்தில் என்னென்னலாம் நடக்குமோ அது எதுவுமே தெரியாமல் காட்டிலேயே வளர்த்துருக்காரு. அதனால் இந்த பையனான கலைக்கோட்டு மாமுனிவர் வெறும் தவம் பண்ணுறதுலேயே முழு நேரத்தையும் செலவிட்டிருக்காரு. அதனால் அவருக்கு பெண்கள் வாடையே தெரியாது. உரோமபாதர் என்ன பண்ணுறாரு, ஒரு 4 பெண்களை அனுப்பிச்சி விடுறாரு. ஸோ இவருக்கு பணிவிடை செய்கிற மாதிரி அதே தெருவில் இருந்து அவருக்கு கனி காய்கள்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி பணிவிடை செஞ்சுட்டு இருக்கனால அவருக்கு இந்த பெண்களுடைய மனப்பில் மயங்கிடுறாரு. அதனால் அந்த பெண்களை தொடர்ந்து அங்க நாட்டுக்கு போகிறாரு. அங்க நாட்டில் அவர் கால் எடுத்து வச்சோன்னே மழை பொழிய ஆரம்பிக்குது. மழை பொழிஞ்சோன்னே பயிரெல்லாம் விளையுது, செல்வம் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால உரோமபாதர் அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுடைய தவ வலிமையை நான் தப்பாக உபயோகம் பண்ணிட்டேன், எனக்கு மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு பிராயச்சித்தமாக என்னுடைய பொண்ணை சாந்தையை உங்களுக்கே நான் மனம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் அது ஒரு மாய வலை அப்படின்னு நினச்சிட்றாரு. எந்த ஒரு மயங்கி வந்தாலுமே எந்த ஒரு தப்பும் அவர் பண்ணலை. அங்கேயே அதே ஊரில் அங்க நாட்டில் ஞானியாக இருந்தவர் இப்போ சாதாரண ஒரு மாநிலனாக மாறி, ஆனால் அதே நாட்டில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கார். இப்போ இந்த கலைக்கோட்டு மாமுனிவர் தான் போய் கூப்பிட போகிறாரு தசரதன். உரோமபாதன்ட்ட போய் கேட்டுட்டு கலைக்கோட்டு மாமுனிவர் கூப்பிட்டு வேள்வி நடத்துகிறாங்க. வேள்விக்கு ஆசனா இவர் இருக்கார். வேள்வி நடத்தும் போது அதிலிருந்து ஒரு பூதம் வருது. அந்த பூதம் பொறுத்தட்டு கொண்டு அதில் உயிர் பிண்டங்கள் இருக்குது. அந்த பிண்டத்தை ஒன்று ஒன்றா தசரதர் கொடுக்குறாரு. முதல் பிண்டத்தை கோசலைக்கும், 2வது பிண்டத்தை கைகேயிக்கும், அடுத்து பார்த்தா மிச்சம் 2 பிண்டங்கள் இருக்குது. அந்த 2 பிண்டத்தையுமே எடுத்து சுமித்திரை கொடுக்குறாரு. கோசலைக்கு பிறந்தது ராமன், கைகேயிக்கு பிறந்தது பரதன், சுமித்திரைக்கு பிறந்தது இலக்குவனும் சத்ருகனும். அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ கொஞ்சம் பாஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் லாஜிக்கல் ரீசன் அவுட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த மகு வேள்வி நடத்துறதுக்கு ஒழுக்க சீலர் வேணும்னு ஏன் கலைக்கோட்டு மாமுனிவரை கூட்டிட்டு வரணும்? இன்னொன்று, இந்த மகு வேள்வி நடத்துறதுக்கு முன்னாடி வசிஷ்டர் எதுக்கு பரிவேள்வி அஸ்வமேத யாகம் நடத்தணும்னு சொல்லணும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், முதல்ல தசரதனுக்கு கோசலையை கல்யாணம் பண்ணி, கோசலை மூலமாக எந்த பிள்ளையும் இல்லை. அதுக்கப்புறமா கையை கல்யாணம் பண்ணியும் பிள்ளை இல்லை, சுமித்திரையை கல்யாணம் பண்ணியும் பிள்ளைங்கள் இல்லைங்கும் போது மலட்டுத்தன்மை பெண்களிடம் இல்லை, தசரதன்கிட்ட இருக்குங்கிறது தெரிய வந்துடுது. தசரதன் வைத்தியனையும் நாடி இருக்கான். வைத்தியனும் எதுவும் உதவி செய்ய முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ மகு வேள்வி நடத்தணும்னு சொல்கிறாரு. இந்த மகு வேள்வி நடத்துறதுக்கு
கலைக்கோட்டு மாமுனிவர் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஒழுக்க சீலர். அப்படின்னா வேற எந்த ஒரு பெண்ணோடையும் அவர் வந்து உறவு கொள்ளலை. அது மட்டும் இல்லாமல் அவர் மாமுனிவராக தவம் பண்ணியிருந்ததுனால அவருடைய உயிரணு வந்து வீரியமிக்கதாக இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பற்றற்றவராக இருக்கார். ஏன்னா கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வந்து எனக்கு இந்த குழந்தைங்க மேலே வந்து எனக்கு உரிமை கொண்டாடணுங்கிற வந்து அவருக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினச்சி தான் அவரை கூப்பிட்டு வந்திருக்கணும். ஏன்னா ஒன்று முன்னாடியே அந்த காலத்தில் டெஸ்ட் டியூப் பேபி மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கணும். அப்படி சயின்டிஃபிக்காக நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தோம்னா இத்தனை ஆண்டுகள் அது நடந்து 1500-2000 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா ஏன் நமக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் அந்த ஐவிஎஃப் ப்ராசஸ்லாம் தெரிய வருது? அப்போ இருந்த அந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி இல்லை அப்படின்னா அவர் மூலமாக தான் 3 மனைவிகளுக்கும் குழந்தை வந்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா நான் திருப்பி இதே இதிகாசத்துக்கே நான் ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். மகாபாரதத்துக்கு போனோம்னா பீஷ்மருடைய அப்பாவான சாந்தனு மகாராஜாவுக்கு 2வது மனைவி வந்து மீனவ பெண்ணான சத்தியவதி. சத்தியவதிக்கு வந்து 2 பிள்ளைங்க. அதில் 2வது பையன் தான் விசித்திரவீரியன். அவனுக்கு வந்து காசி மன்னனுடைய மகள்களான அம்பிகையும் அம்பாலிகாவையும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே விசித்திரவீரியன் இறந்து போயிருப்பாப்புல. விசித்திரவீரியன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுனால சத்தியவதிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஐயோ இப்போ நம்ம குலத்துக்கு வந்து எந்த ஒரு வாரிசு இல்லையே, இப்போ யார் அடுத்து அரசனாக போகுதுங்கிறதுனால பீஷ்மரை கூப்பிட்டு சத்தியவதி கேட்பா, நான் தான் உன்ட்ட வாக்கு வாங்கினேன், இந்த மாதிரி நீ என் பிள்ளைங்களுக்கு தான் அரசாட்சி கொடுக்கணும். ஆனால் இப்போ என் பையங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஸோ விசித்திரவீரியன் இறந்து போனதுனால அம்பிகையும் அம்பாலிகையும் நீ மனம் முடிச்சு நீ வந்து அவங்களுக்கு பிள்ளை கொடுத்துறியா அப்படின்னு கேட்குறாப்புல. அது வந்து அது தப்பு, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால பீஷ்மர் வந்து பிரம்மச்சரிய விரதத்தை நான் கண்டினியூ பண்ணுறேன்ட்டார். ஆனால் சத்தியவதிக்கு சாந்தனு மகாராஜாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தருடைய தொடர்பில் வியாசர் வந்து குழந்தையா பிறந்திருப்பாப்புல. வியாசர் வந்து முனிவராக காட்டில் இருப்பாப்புல. அந்த வியாசர் தான் மகாபாரத்தையும் எழுதினவர். அந்த வியாசரை கூப்பிடுறாப்புல சத்தியவதி, நீ வந்து அம்பிகைக்கும் அம்பாலிகாக்கும் வந்து ஓ மூலமாக குழந்தை வரணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி திருதராஷ்டிரம் பாண்டுவும் பிறக்கிறாங்க வியாசர் மூலமாக தான். 3வது வந்து திருப்பி இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தாதியை அனுப்பிச்சி விட்டுற அம்பிகா. அதனால தாதி பெண்ணுக்கு பிறந்தது தான் விதுரன். இவங்க 3 பேருமே வியாசருக்கு இவங்களுக்கும் தொடர்புல இருந்து வந்த குழந்தைங்க தான். இது வந்து வியாசரே எழுதியிருக்காரு நமக்கு மகாபாரதத்தில். அப்படின்னா இது வந்து அரச நியதி. இன்கேஸ் நமக்கு வந்து ஆட்சி புரிய பிள்ளைங்க இல்லை, வாரிசு இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி முனிவர்களை கூப்பிட்டு அவங்க மூலமாக குழந்தை பெற்றுக்கிறது பரவாயில்ல, அவங்க வந்து அரசாளலாம் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் தசரதனை தப்பாக பேசிடக்கூடாது, அவன் வீரம் மிக்கவன், அவன் பராக்கிரமம் மிக்கவன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பரிவேள்வி நடத்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பரிவேள்வி நடத்திட்டு அடுத்தது கலைக்கோட்டு மாமுனிவர் வந்து செய்யும்போது யாரும் அதை தப்பாக எடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பிள்ளைங்க எல்லாம் பிறக்கிறாங்க. கோசலைக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே அழகாக அவங்களுடைய பாலிய பருவம் வந்து நல்லாவே இருக்குது. சின்ன வயசுல நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க. வசிஷ்டர் எல்லா கல்வி முறைகளையும் சொல்லித்தராப்புல. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது வெறும் வீரம் படிப்பு அது மட்டும் இல்லாமல் மக்களாக போய் சந்திச்சு மக்களுடைய குறைகளை போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தராங்க. அதையும் அவங்க பிள்ளைங்க பண்ணுறாங்க. அதனாலேயே சின்ன வயசுலேருந்தே ராமன் மற்றும் அவங்களோட சகோதரர்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது விஸ்வாமித்திரர் வராரு. விஸ்வாமித்திரர் வந்து ராமனையும் லக்ஷ்மணியும் கூட்டு போகிறாரு காட்டுக்கு. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.